நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் மூலமாக தமிழகத்தின் இளைஞர்களுக்கான சிறப்பு கூடுகை கடந்த பொங்கல் விடுமுறை நாட்களில் சேலம் டேனிஷ்பேட்டையில் உள்ள பெத்தேல் வளாகத்தில் நடைபெற்றது. என்னோட பேர் பிளஸி. நான் காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டோம். பாடல்கள்லாம் பாடி டான்ஸ்லாம் கற்றுக்கிட்டோம். வி ஆர் வெரி ஹாப்பி டு பீங் ஹியர். தேங்க் காட். வில்சன், அரக்கோணம் பகுதியில் இப்போ மெத்தவாடின்ற கிராமத்துலேருந்து நாங்கள் வரோம். மிஷினரிஸுடைய லைஃப் எல்லாம் வந்து பார்க்கும்போது மறுபடியும் இன்னும் எங்களை வந்து நிறைய ஊக்குவிக்குது. நாங்கள் கோயம்புத்தூர் பாப்பநாயக்கன் பாளையத்துலேருந்து வந்திருக்கோம். இந்த கேம்ப் ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. சுவிசேஷனை பற்றி நாங்கள் நிறைய காரியங்கள் கற்றுக்கொண்டோம். புது புது கிராமத்துக்கு என்னென்ன மொழிகளுக்கு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த காரியத்தை குறித்து நாங்கள் இன்னும் சுவிசேஷத்தை பற்றி நாங்கள் நிறைய மக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ரொம்ப ஆசைப்படுகிறோம். எனக்கு இது ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் இளைஞர்கள் திரளாக வந்து கலந்து கொண்டனர். சுவிசேஷத்தின் உடன் பங்காளி என்ற தலைப்பின் கீழ் முகாம் நடைபெற்றது. நமது ஜெபக்குழுவின் மூத்த தலைவர்கள், பெத்தேல் தலைவர்கள் டாக்டர் சாம் கமலேசன் அவர்கள் மற்றும் முகாமின் சிறப்பு விருந்தினர் சகோதரர் மதன் சிங் ஆகியோர் பங்கு பெற்ற சுமார் 1300 இளம் வாலிபர் மற்றும் வாலிபர்கள் தங்கள் வாழ்க்கையை சாட்சியுள்ள வாழ்க்கையாக வாழ வழிகாட்டினார்கள் என்றால் அது மிகையாகாது. பாடல் ஆராதனை, உபவாச ஜெபம், வட மாநில ஊழியங்களுக்கான சிறப்பு ஜெபம், கலை நிகழ்ச்சிகள், மினி ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள், மிஷன் எக்ஸ்போ போன்றவை முகாமின் சிறப்பம்சங்கள். ஆர்த்தெழுவோம் 2020 திட்டத்தை தங்கள் பகுதிகளில் நிறைவேற்றும் முறைகளை சுமார் 80க்கும் அதிகமான நமது மாவட்ட தலைவர்களும் ஜெபக்குழு தலைவர்களும் பகிர்ந்து கொண்டனர். கூடவே நமது இயக்கத்தின் பொது காரியதரிசி சகோதரர் சைமன் பொன்னையா அவர்கள் ஊக்கமான வார்த்தைகளை பேசி இன்னும் இளைஞர்களை உற்சாகப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. இம்முகாமின் மூலம் 90 வாலிபர்கள் தங்கள் பகுதிகளில் கூடி ஜெபிக்க திட்டமிட்டதோடு 40 இளைஞர்கள் முழுநேர பணியாளராக ஒப்புக் கொடுத்ததே தேவன் இம்முகாமின் முகாந்தரத்தை நிறைவேற்றினார் என்பதற்கு சாட்சியாகும். இம்முகாமிற்காக உழைத்த ஜெபித்த ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கூடுகையிலே நம்ம ஒரு அழகான ஒரு எண்ணத்தை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சுவிசேஷத்தில் உடன் பங்காளிகள், partakers of the gospel. இந்த எண்ணத்தை விரிவுபடுத்துகிற விதத்திலே சில கருத்துக்களை நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன். முதலாவதாக we are partakers with Christ. கிறிஸ்துவோடு கூட உடன் பங்காளிகளாக இருந்தால் தான் நம்ம முடியும் சுவிசேஷத்தின் பங்காளிகளாக இருக்க முடியும் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக partakers in God's calling, heavenly calling. தேவனுடைய இந்த பரலோக அழைப்பிற்கு நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிற அப்படினால்தான் சுவிசேஷத்திலே பங்காளிகளாக இருக்கிறோம் என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். மூன்றாவதாக partakers in the divine nature. கிறிஸ்துவோடு கூட உடன் பங்காளிகளாக சொல்லப்படுகிறது. நம்முடைய சுபாவத்திலே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. நம்முடைய வாழ்க்கை முறையிலே லைஃப் ஸ்டைல் ஒரு பெரிய ஒரு சேஞ்ச், ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது என்பதை குறித்து பார்த்தோம். அந்த ஒரு மாற்றத்தை நம்ம எல்லாருக்கும் தர வேண்டும் என்று சொல்லி அந்த 3 நாட்களிலும் பல விதங்களிலே நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து பல தீர்மானங்களை நாம் எடுத்திருக்கிறோம். நேற்றைய தினத்திலே நாம் தியானித்தோம் partakers in prayer, ஜெபத்திலே பங்காளிகள். இந்த சுவிசேஷ ஊழியத்திலே நாம் முன்னேறி செல்வதற்கு, உடன் பங்காளிகளாக பல்வேறு காரியங்களை நாம் சாதிப்பதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்கிற ஒரே ஒரு பேராயுதம் ஜெபம். ஆகவே ஜெபத்திலே உடன் பங்காளிகள் என்பதை பார்ப்போம். இந்த காலை நேரத்தில் இன்னும் 2 வசனங்களை உங்களுக்கு சொல்லி அதற்கு நாம் எப்படி தகுதியுடையவர்களாக வாழ வேண்டும் என்ற ஒரு ஆலோசனை மாத்திரம் சொல்லி உங்களை அனுப்ப நான் விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு புத்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்திலே இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு புத்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம். ஒருவன் நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தால்
சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுபவி. Partake in the sufferings. சுவிசேஷத்திற்கு உடன் பங்காளிகளாக இருப்பவர்களுக்கு என்ன வரும்? என்ன வரும்? கஷ்டங்கள் வரும், போராட்டங்கள் வரும், பாடுகள் வரும், இழப்புகள் வரும், பல்வேறு விதமான கஷ்டங்கள். கடந்த பல ஆண்டுகளிலே ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய குடும்பத்திலே கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு என்றைக்குமே நன்றியுடையவனாக இருக்கேன். ஆனால் சுவிசேஷத்திற்கு உடன் பங்காளிகளாக ஆன நாள் முதற்கொண்டு சந்தித்த பாடுகள், கஷ்டங்கள் என்று யோசித்து பார்த்தால் அது மிகப்பெரிய ஒரு பட்டியல். இப்படியெல்லாம் ஒரு பாடுபட்டோமா? இப்படியெல்லாம் கஷ்டத்தை கடந்து வந்தோமா? இப்படிப்பட்ட ஆபத்துகள், இப்படிப்பட்டதான பலவீனமான இழப்புகள் இதெல்லாம் நாம் கடந்து வந்தோமா என்று யோசித்து பார்த்தால் அது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்கிறது. ஏன் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு பல கிறிஸ்தவ கூட்டங்களிலே, பல கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளிலே சொல்லப்படுகிற காரியம் என்ன? இயேசு கிறிஸ்துவுடன் பங்காளிகளானால் உங்களுக்கு என்னதான் கிடைக்கும்? ஆசீர்வாதம் தான் கிடைக்கும், நன்மை தான் கிடைக்கும், நீங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும். இது மாத்திரம் தான் சொல்றாங்க. இது நாணயத்தின் ஒரு பக்கம் மாத்திரமே. அதோடு கூட உங்களுக்கு என்ன வரும்? என்ன வரும்? பாடுகள் வரும், பாடுகள் வரும். சுவிசேஷத்திற்காக என்னோட கூட நீ தீங்கு அனுபவி. நீங்கள் ஆண்டவரோடு கூட சுவிசேஷத்திலே உடன் பங்காளிகளாக இருக்கும் பொழுது நிச்சயமாக பல கஷ்டங்கள் வரும், நிச்சயமாக பல இடர்பாடுகள் வரும், நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில திரிக்க வைக்கத்தக்கதான பிரம்மாண்டமான பிரச்சனைகள் உங்களுக்கு விரோதமாக வரும். இவைகளை எல்லாம் நீங்கள் தாண்டி வரும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஆகவே இந்த நேரத்திலே நான் இதை விளக்கி சொல்லாவிட்டாலும், கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்கள் எடுத்த தீர்மானங்கள் அடிப்படையில் நீங்கள் முன்னேறி செல்லும் பொழுது உங்களுக்கு என்ன வரும்? பல பிரச்சனைகள் வரும், பல எதிர்ப்புகள் வரும், பலவிதமான நெருக்கடிகள் வரும். நாம் எடுத்த தீர்மானம் சரிதானா? நாம் இந்த தீர்மானத்தை எடுத்திருக்க வேண்டுமா? இப்படிலாம் கூட நீங்கள் யோசிக்கக்கூடியதான பல சூழ்நிலையும் வாழ்க்கையிலே வரலாம். ஆனால் ஆண்டவர் அழைத்தவர் உண்மையுடையவர். சுவிசேஷத்திற்காக தீங்கு அனுபவிப்பதற்கு யார் யாரெல்லாம் முன் வருகிறார்களோ அவர்கள் உடன் பங்காளிகளாக இருக்கிறதுனாலே ஆண்டவர் அவருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அந்த வசனத்தை கூட நான் வாசிக்கலாம். 1 பேதுரு 5வது அதிகாரம் முதலாவது வசனத்திலே இதை வாசிக்கிறோம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளிகளாக இருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அடுத்த ஒரு பெரிய ஒரு காரியம், இனி வரப்போகிற மகிமையிலே பங்கு. நல்லா நோட் பண்ணிக்கணும். Partakers of his glory. அவருடைய மகிமையிலே பங்கு, அவருடைய மகிமையிலே பங்கு. இந்த நாளில் கூட இந்த ஒரு பெரிய ஒரு எண்ணத்தை நம்ம நோக்கி பார்ப்போம். 2 நாட்களுக்கு முன்னதாக நம்முடைய மத்தியிலே வந்த ராஜன் அண்ணன் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ல எப்படியாவது எதை பண்ணணும்? தங்க பதக்கத்தை வெல்ல வேண்டும். தங்க பதக்கத்தை வென்ற பொழுது எப்படி இருந்தது என்று கேட்ட பொழுது அவர் நிரந்தரமா சொன்னார்கள், பிரதர், that was a glorious moment. அது என்னது? ஒரு மகிமையான ஒரு நிகழ்வு, அதை மறக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்துவோடு கூட தீங்கு அனுபவிப்பதற்கு, பாடு அனுபவிப்பதற்கு யார் யாரெல்லாம் முன்னுக்கு வராங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? அவருடைய மகிமையிலே பங்குண்டு, அவருடைய மகிமையிலே பங்குண்டு, அவருடைய மகிமையிலே பங்குண்டு. ஆண்டவருடைய சுவிசேஷ பணிக்காக என்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தது உண்மை. ஆனால் வாழ்க்கையில நடத்தப்பட்ட காரியங்கள் யோசித்து பார்த்தால் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும்.
3 முறை என்னுடைய கால் உடம்பு போயிருக்கு. 3 முறை என்னுடைய கால் உடம்பு போயிருக்கு. இன்னைக்கு என்னுடைய வலது காலம் முழுவதையாக நான் பயன்படுத்த முடியாது. 2 காதும் ஆப்ரேஷன் ஆயிருக்கு. உள்ள ஒரு பிளாஸ்டிக் தான் வச்சிருக்காங்க. 2 காதும் கண்ணில் ஆப்ரேஷன் ஆயிருக்கு. இன்னும் சரீரத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இது என்ன? ஆண்டவருக்காக ஊழியத்துக்காக போனோம், ஆண்டவருடைய படிக்காக தானே போனோம். அதெல்லாம் உண்மை. ஆனால் சுவிசேஷத்திற்காக நாம் போகும் பொழுது ஆண்டவருக்காக பல பாடுகளையும் பல துன்பங்களையும் இடர்பாடுகளையும் இழப்புகளையும் சந்திக்க வேண்டியது. ஆண்டவருடைய ஊழியத்துக்காக போனோம். எங்கள் வீட்டில் 3 முறை திருடு போயிருக்கு. 3 முறை திருடு போயிருக்கு. வீட்டில் வச்சிருந்ததான கொஞ்சம் விலையுறந்த பொருள் எல்லாமே போயிடுச்சு. இது என்னது? ஆண்டவர் வாழ்க்கையிலே பல பாடுகளை அனுமதிக்கிறார், வாழ்க்கையிலே பல கஷ்டங்களை அனுமதிக்கிறார். அவற்றின் மூலமாக நாம் சோர்வு போகாதபடிக்கு முன் செல்வோம் என்றால் ஆண்டவர் நமக்கு என்ன வச்சிருக்கிறாரு? மகிமையை வைத்திருக்கிறார். அந்த மகிமையான அந்த ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவரோடு கூட நாம் அனுபவிக்க மற்றும் இந்த வாழ்க்கை பயணத்தை உடன் பங்காளர்களாக நாம் தொடர்ந்து செல்ல வேண்டும். அதை தொடர்ந்து செல்வதற்கு 5 ஆலோசனைகளை கூட சொல்ல விரும்புகிறேன். உங்கள் விரல்கள் 5 ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன 5 காரியங்கள் மகிமையிலே நான் பங்கடையும் வரைக்கும் அவரோடு கூட உடன் பங்காளராக வாழ்ந்து அவர் மகிமையிலே வரும் பொழுது மகிமையிலே அவர்களுக்கு வைத்திருக்கிற அனைத்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்கும் வரைக்கும் இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும்? இயேசுவின் உடன் பங்காளிகளாக, சுவிசேஷத்தின் உடன் பங்காளிகளாக நான் எப்படி வாழ வேண்டும்? 5 குறிப்புகளை மிக வேகமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கொரிந்தியருக்கு எழுதின 1வது கடிதத்தினுடைய கடைசி அத்தியாயத்திற்கு திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு பலவிதமான ஆலோசனைகளை சொல்கிறார், பலவிதமான திருத்தங்களை கொடுக்கிறார். அவர்கள் முன்னேறி தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்வதற்கு பலவிதமான நல்ல உயர்ந்த அவர்களுக்கு பலவிதமான உற்சாகமான கருத்துக்களை எல்லாம் அவர் இந்த கடிதத்தில் எழுதுகிறார். கடைசியாக சொல்லுகிற குறிப்பிலிருந்து இந்த 5 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். 16வது அத்தியாயத்திலே 13வது வசனத்தினுடைய முதல் பகுதியை வாசிக்கிறேன். விழித்திருங்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலாவது என்னது? விழித்திருங்கள். சுவிசேஷத்தின் உடன் பங்காளராக வாழ்பவர்கள், இயேசு கிறிஸ்துவோடு கூட உடன் பங்காளிகளாக வாழ தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே பயிற்சி செய்ய வேண்டியதான முதலாவது முக்கியமான பண்பு என்ன? எப்படி இருக்கணும்? விழித்திருக்க வேண்டும். விஜிலண்ட், விழிப்புணர்வோடு கூட நீங்கள் இருக்க வேண்டும். 1994வது வருடம் என்று நினைக்கிறேன். சென்னையிலிருந்து கன்னியாகுமரிக்கு சென்று கொண்டிருந்ததான விரைவு பேருந்து, விரைவு ரயில் வண்டி டேனிஷ்பேட்டை ரயில் நிலையத்திற்கு அங்கே ஒரு விபத்திற்குள்ளார். ஒருவேளை இளமையாக இருக்கிற அநேகருக்கு இதை குறித்து தெரிந்திருக்காரு. ஒரு பெரிய விபத்து இந்த டேனிஷ்பேட்டையில் நடைபெற்றது. நம்முடைய வளாகத்திற்கு அருகாமையில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, அது பக்கத்தில் நடந்துச்சு. 8 பெட்டிகள் அப்பளம் போல் ஒருங்கியது. அந்த ரயிலில் எனக்கு தெரிந்த சில நண்பர்களும் சென்றார்கள். அந்த ரயில் விபத்திற்கு பிறகு அதை பார்ப்பதற்காக நான் வேலூரிலிருந்து இங்கே வந்தேன். மிகவும் பயங்கரமான ஒரு காட்சி. ஒரு குட்ஸ் ரயிலோடு கூட இந்த சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் மோதியது. அநேகர் இறந்து போனார்கள். நடந்து வந்தோம். இங்க பெத்தேல வேலை செய்த சில நண்பர்கள் தான் என்னை கூட்டிட்டு போனாங்க. அங்க வெளியில கிராமத்து மக்கள் நின்றுட்டு அங்க கூட்டமா நின்று பேசிட்டு இருந்தாங்க. அப்ப அவர்கிட்ட நான் கேட்டேன், இந்த ஆக்சிடென்ட் ஏன் நடந்துச்சு அப்படின்னு நான் கேட்டேன். மக்களுடைய கருத்து என்னன்னு கேட்கறதுக்காக அவங்க சொன்னது என் மனசுல ஒன்று ஞாபகம். என்ன தெரியுமா சொன்னாங்க? முழிச்சிருக்க வேண்டியவங்க தூங்கிட்டாங்க. முழிச்சிருக்க வேண்டியவங்க தூங்கிட்டாங்க.
சிக்னல் தப்பாயிடுச்சு. ரயில் மோதிட்டு விழித்திருக்க வேண்டியவர்கள் தூங்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது? ஆபத்துகள், விபத்துகள், அழிவுகள் ஏற்படுகிறது. அருமையான தம்பி, அருமையான தங்கச்சி, உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை சீராக செவையாக போக வேண்டும் என்றால் உங்களுக்கு இருக்க வேண்டியதான முதலும் முக்கியமான ஒரு பாதுகாப்பு எப்படி இருக்கணும்? விழித்திருங்கள், விழித்திருங்கள், விழித்திருங்கள். விழித்திராவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான ஆபத்துகள் ஏற்படும் என்பதை நாம் மறந்து போக வேண்டும். நாம் ஏன் விழித்திருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம். விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறார். 3 நாட்கள் பெத்தேலுக்கு போறியா? ரைட், போயிட்டு வா. நிறைய தீர்மானம் எடுக்கிறியா? நிறைய தீர்மானம் எடுத்துக்கோ. இதை செய்வேன், அதை செய்வேன் என்று பெரிய உயர்ந்த தரிசனங்களை பெறுகிறாயா? பெற்றுக்கொள். எப்படி நீ வெளியில் தானே வரணும். 18ஆம் தேதி மத்தியானம் வெளியில் தானே வர. யார் காத்துட்டே இருக்கா? பிசாசானவன் காத்துக் கொண்டிருக்கிறான். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் எங்கே வந்திருக்கான்? பெத்தேல் வளாகத்தில் வந்திருக்கான். மறந்து போவார்கள். வகை தேடி சுற்றி திரிகிறான். நாம் ஏன் விழிப்போடு கூட இருக்க வேண்டும்? நம்முடைய எதிராளி எப்படி இருக்கான்? விழிப்போடு கூட இருக்கான். அநேக நேரத்தில் இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் சொல்ல எல்லை பாதுகாப்பு படைக்கும் இந்த அயல் நாட்டினுடைய மற்ற இராணுவத்துக்கு சண்டை நடக்கிற சில சின்ன சின்ன வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் காட்டுவாங்க. நீங்கள் நியூஸில் பார்ப்பீங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ராத்திரி நேரத்தில் பனி நிறைந்த சூழ்நிலைக்குலாம் என்ன பண்ணுவாங்க? முக்கியமாக அவங்க வெற்றி பெறணும் என்ன செய்யணும்? விழித்திருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு விழிப்புணர்ச்சி. உங்களுடைய நண்பர்களோடு இருக்கும் பொழுது விழிப்புணர்ச்சி இருக்க வேண்டும். எல்லாரும் தவறு பண்ணுவாங்க, நீங்க எப்படி இருக்கணும்? விழிப்புலன்னு என்ன பண்ணுவாங்க? உங்க வாழ்க்கை என்ன ஆயிடும்? அவ்வளவு புறம் மாறிடும். கொஞ்சம் விழிப்புணர்ச்சி இல்லைனாக்க என்ன ஆயிடும்? தமிழ்நாட்டினுடைய 5 கல்லூரிகளில் நான் பணியாற்றி இருக்கிறேன். எக்ஸாம் டைம்ல பல இடங்கள்ல எக்ஸாம் நடக்கும். பல இடங்கள்ல இந்த நாட்கள்ல மாணவ மாணவிகள் என்ன பண்றாங்க? காப்பி அடிக்கிறாங்க. காப்பி அடிக்கிறாங்க இல்லையா? அடிக்கிறாங்க இல்லையா? அடிக்கிறாங்க. அதெல்லாம் கண்டு அடிக்கிறதா இல்லை வேலை. அநேக நேரத்தில் கிறிஸ்தவ மாணவ மாணவிகள் என்ன பண்றாங்க? காப்பி அடிக்கிறாங்க. வாழ்க்கையிலே விழிப்பில்லை. சின்ன சின்ன காரியங்களுக்கு சொல்றேன். ஏன் தம்பி நீங்களும் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? எல்லாரும் பண்ணாங்க, எனக்கும் பண்ணணும் போல மார்க் குறைஞ்சிட்டாங்க. அப்ப நீங்க ஆண்டவரை நம்பலையா? ஆண்டவரை ஜெபம் பண்ணலையா? ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் நீங்க எதிர்பார்க்கலையா? விழிப்பில்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே விழிப்பு என்பது மிக மிக முக்கியம். எல்லா நேரத்திலும் நம்மை காத்துக் கொள்வதற்கு மிகவும் கவனமாக இருக்கும். ஃபேர்வெல் பார்ட்டிக்கு போவோம். சில முக்கியமான சில சமுதாய நல்ல ஒரு கலாச்சார நிகழ்வுகளுக்கு சொல்லுவோம். கவனமாக இல்லைன்னா என்ன ஆகிடும்? நம்முடைய எல்லையை தாண்டி தவறுகளை செய்யக்கூடியதான சூழ்நிலைக்குள்ளாக உந்தி தள்ளப்படுவோம். விழித்திருங்கள், விழித்திருங்கள். எதிராளி விழித்திருக்கிறான், நீங்கள் விழித்திருக்கணும். இன்னொரு காரியத்தை சொல்றேன். நாம் ஏன் விழித்திருக்க வேண்டும் என்பதற்கு இன்னொரு காரியத்தை நான் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தலின் புத்தகம் 16வது அதிகாரம் 15வது வசனம். வெளிப்படுத்தல் 16வது அதிகாரம் 15வது வசனம். இதோ நான் எப்படி வரேன்? திருடனை போல் வருகிறேன். பெத்தேல் கேம்பஸ்ல எல்லாம் நல்லா ஜாப் பண்ணிட்டு
இருக்கும்போது பாட்டு பாடிட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணலாம், நம்ம எல்லாருமே அவரோட கூட போயிடலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, எப்படி வருவாரு? திருடனை போல வருவேன். விழித்திருங்கள், விழித்திருங்கள், விழித்திருங்கள். ஒரு ஆலயத்திலே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து அங்கே பேசப்பட்டுக் கொண்டிருந்தது. அப்படி பேசிக் கொண்டிருக்கிறதான நேரத்திலே திடீரென்று எக்கால சத்தம் கேட்டது. பயங்கரமான எக்கால சத்தம். உட்கார்ந்து நிறைய பேர் அழுது புரண்டு ஆயத்தமா இல்லையே என்று சொல்லி வருத்தத்தோடு கூட தங்களுடைய குடும்பத்தினர் அங்கே இல்லையே என்று சொல்லி மிகவும் புலம்பி பயங்கரமான ஒரு சூழ்நிலை இங்கே ஏற்பட்டது. கொஞ்ச நேரத்தில் அந்த எக்கால சத்தம் நின்றுச்சு. பாஸ்கர் வந்து சொன்னாரு, நீங்க எத்தனை பேர் விழிப்பா இருக்கீங்கன்னு பாக்குறதுக்காக நான் என்ன பண்ணேன், இந்த ரெக்கார்டை மியூசிக்கு போட்டேன் அப்படின்னு. விழித்திருங்கள். எதிராளி விழித்திருக்கிறாள், விழித்திருக்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, திருடன் வருகிற பிரகாரமாக அவர் வருவார், அவர் வருவார். என் பிள்ளைகளுக்குள்ள நான் சொல்லுவேன், சில நேரத்தில் ரொம்ப சீரியஸாக படிச்சுட்டு இருப்பாங்க. என் மகன் ஒரு இன்ஜினியர், என் மகன் ஒரு டாக்டர். ஃபைனல் எக்ஸாம் படிக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருப்பாங்க. நான் சொன்னேன், நல்லா படிக்க, ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, பரீட்சைக்கு முன்னாலே ஒருவேளை ஆண்டவர் வந்துட்டாங்க, திருடன் வர மாதிரி வரான்னு சொல்லியிருக்காருல்ல, அதையும் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, மனசில் வச்சுக்கோங்க. எப்பயும் படிப்புன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, பைபிள் படிக்காம பாடத்தை மாத்திரம் படிக்காது. விழித்திருங்கள், விழித்திருங்கள். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கிறிஸ்துவோடு உடன் பங்காளிகளாக, சுவிசேஷத்தின் உடன் பங்காளிகளாக நீங்கள் வாழ்க்கையில் வாகை சூடுகிறதான மக்களாக மாற வேண்டும் என்றால் முதலாவது உங்களுக்கு என்ன தேவை? விழிப்பு, விழிப்பு. இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீடர்கள் இருந்தாங்க. 3.5 ஆண்டு காலம் ஆண்டவர் அவருக்கு பயிற்றுவித்தார். கடைசியா அவர் பாடுபட போவதற்கு முன்னதாக அவர்கள் எங்க கூட்டிட்டு போனாரு? ஜெபம் பண்றதுக்காக கூட்டிட்டு போனாரு. அப்ப அவங்களை பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? விழித்திருங்கள். விழித்திருந்து 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமான காலகட்டங்கள்லாம் ஆண்டவர் வலியுறுத்தி சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடு என்னது? விழித்திருங்கள், 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 விழித்திருங்கள். நான் மிஷனரியாக பணியாற்றிக் கொண்டிருக்கும் பொழுது மாஸ்டர் ஆஃப் மிஷியாலஜி என்கிறதான ஒரு பட்டப்படிப்பை நான் படித்தேன். அதுக்கு பிறகு மாஸ்டர் ஆஃப் டிவினிட்டி, மாஸ்டர் ஆஃப் தியாலஜி என்கிற ஒரு பட்டப்படிப்பை படித்தேன். அப்போ என்னோட கூட வேலை செய்ததான இளைய மிஸ்டர்கள்லாம் கேட்பாங்க, அங்கிள் எப்படி அங்கிள் நீங்கள் இதெல்லாம் படிக்கிறீங்க? இவ்வளோ வேலையை வச்சுக்கிட்டு எப்படி அங்கிள் இதெல்லாம் நீங்கள் படிக்கிறீங்க? அதுக்கு என்ன பதில் சொல்றது எனக்கு தெரியல. ஆனால் ஒரே ஒரு பதில் எனக்கு தெரியும். என்ன இருக்கணும்? விழித்திருக்க வேண்டும். 8 மணி நேரம் தூங்குறதுக்கு பதிலாக 6 மணி நேரம் தூங்குவதற்கு நம்ம தீர்மானிச்சுட்டா என்ன பண்ணலாம்? டெய்லி 2 மணி நேரம் கிடைக்கும் இல்லையா? டெய்லி 2 மணி நேரம் கிடைச்சா அப்படியே ஒரு மாசத்துல எவ்வளோ நேரம் கிடைக்குது? 60 மணி நேரம் கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கு யோசனை பண்ணி பாருங்க, எவ்வளவு கிடைக்கும் பாருங்க. விழித்திருந்தால் பல்வேறு காரியங்களை வாழ்க்கையிலே நாம் சாதிக்க முடியும், சாதிக்க முடியும். என் அன்பு சகோதர சகோதரி, அருமை பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியை சூழ்வதற்கு, உடன் பங்காளிகளாக கடைசி வரைக்கும் நிலைத்திருப்பதற்கு முதலாவது ஒரு முக்கியமான ஒரு வழி என்னது? விழித்திருங்கள். இப்பொழுது 2வது, இந்த 1 கொரிந்தியர் 16வது அதிகாரத்துடைய 13வது வசனத்துடைய 2வது, விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். Be rooted in your faith. உங்கள் விசுவாசத்திலே வேர் கொண்டவர்களாய் நீங்கள் இருங்கள்.
குறிப்புகளை நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். வேதத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட பல காரியங்களை பேசிக்கொண்டே வருகிறார். இந்த விசுவாசத்தில் என்ன பண்ணுங்க? நிலைத்திருங்கள், நிலைத்திருங்கள். விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். ஏனென்றால் வேத வசனம் சொல்கிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நம்மில் பலரும் கிறிஸ்தவ சீர்திருத்த சபையை சேர்ந்தவர்கள், புராட்டஸ்டன்ட் மிஷனை நாம் சேர்ந்தவர்கள். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சீர்திருத்த சபையுடைய முக்கியமான தலைவராக இருக்கிற மார்ட்டின் லூத்தர், அவருடைய வாழ்க்கையிலே அவரை கவர்ந்த வேத வசனம், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நீதிமான் பிழைப்பான். அவர் ரோமன் கத்தோலிக்க பின்னணியில் இருந்து விசுவாசத்திற்காக வேத வசனத்தின் மேல் உள்ளதான தன்னுடைய உறுதியான நம்பிக்கை நிமித்தமாக எடுத்த முடிவுகளினாலே பல கஷ்டங்கள் அவருக்கு வந்தது. எல்லாவற்றையும் துணிந்து அவர் மேற்கொண்டார், எதிர்கொண்டார். அதுக்கு ஒரே ஒரு காரியம், எதுல நிலைத்திருந்தாரு? விசுவாசத்திலே நிலைத்திருந்தார். விசுவாசத்திலே நிலைத்திருந்தார். நம்முடைய விசுவாசம் சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம கூடாது, மாறக்கூடாது, மாறக்கூடாது. விசுவாசத்துல நிலைத்திருக்க. எனக்கு தெரிந்த ஒரு இடத்துல ஒரு ஜபக்குழுவிலே ஒரு மாணவன் இருந்தார். அந்த மாணவனுடைய பெயர் வின்சென்ட். நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். நல்லா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்திலே வளர்ந்து வந்தார். பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. நான் உத்தரப்பிரதேசத்திலே மிஷினரியாக இருந்தேன். ஒரு முறை அந்த குறிப்பிட்ட ஊருக்கு நான் சென்றிருந்தேன். அப்பொழுது அங்குள்ள பல நண்பர்களை குறித்து கேட்ட பொழுது வின்சென்ட் இப்போ எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த நண்பர்கள் சொன்னாங்க, அங்கிள் அவருடைய பேங்க்ல வேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் இருந்துச்சு. அவரை பார்க்கறதுக்காக அந்த பேங்க்குக்கு போனேன். பெரிய பேங்க், அந்த அந்த மெயின் பிரான்ச் அந்த பட்டணத்தில். நான் போய் வெளியில் நிற்கிறேன். அவர் உள்ள உட்காந்துட்டு இருக்காரு. மேனேஜர் இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. அந்த கண்ணாடி வழியை நான் பார்த்துட்டேன். நான் இங்கே வெளியில் நிற்கிறது. உடனே ஏந்திரிச்சு வந்தேன். நான் வின்சென்ட் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கூப்பிட்டேன். அவர் உடனே வாயை பத்தினார், பொத்துங்க அப்படின்னு. அவருடைய செய்கல் எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் அங்கிருந்து வந்தார். வந்துட்டு அண்ணா எப்படி இருக்கீங்கன்னு, எப்படி இருக்கீங்க, நீங்க உத்தரப்பிரதேசத்தில் மிஷனரியா இருக்கீங்களாமே, எப்படி இருக்கீங்க, உங்க குடும்பம்லாம் எப்படி இருக்கு, உங்களுக்கு நான் என்ன உதவி செய்யணும், ரொம்ப அன்பாலாம் பேசிக்கலாம் இருந்தாரு. அப்புறம் கேன்டீன்லாம் கூப்பிட்டு போனாரு. நான் எல்லாரும் கேட்டுகிட்டே இருந்தேன். அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்ட பிறகு நான் கேட்டேன், வின்சென்ட், நான் உங்களை வின்சென்ட் கூப்பிட்ட உடனே நீங்கள் வாயை பொத்த சொல்லி சொன்னீங்களா, அது என்ன எனக்கு புரியலையா, அது என்னன்னு கேட்டேன். அவர் என்ன தான் சொன்னார், கண்ணீர் விட்டார். அண்ணே படித்து முடிச்சேன், வேலையே கிடைக்கல, என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஒருத்தர் சொன்னாங்க, உன் பேரை மாற்றிக்க, உன் சர்டிஃபிகேட்டை மாற்றிக்க, உனக்கு என்ன கிடைச்சிடும், வேலை கிடைச்சிடும். நான் ஒரு இடத்துக்கு போனேன், சில சடங்குகள்லாம் செஞ்சேன். வின்சென்ட் என் பேருக்கு பேர் விஜயன் பேர் வச்சாங்க. அந்த சர்டிஃபிகேட் கொண்டு போய் கொடுத்து என்ன பண்ண, எனக்கு அந்த போட்டால் எனக்கு நிகழ் கிடைச்சிட்டு இந்த வேலை கிடைச்சிச்சு. இன்னைக்கு நான் மேனேஜராக இருக்கேன், ஆனால் கண்ணீரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய விசுவாசத்தை நினைவட்டேன், புதைத்து விட்டேன். எல்லாரும் நான் மேனேஜராக இருக்கேன், நல்ல வசதியாக இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. என்னோட மனசாட்சி தெரியும், என் விசுவாசத்தை கொலை செய்து நான் என்ன பண்ணேன், இந்த வேலை வாங்கியிருக்கேன். நல்ல கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள், ஒரு காலத்தில் பல தீர்மானம் செய்தவர்கள் எல்லாரும் தன் விசுவாசத்தை என்ன பண்ணாங்க, இழந்து விட்டார்கள். உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு சிறந்த ஒரு தீபமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய இரண்டாவது காரியம், விசுவாசத்தில் என்ன பண்ணுங்க, உறுதியாக என்ன பண்ணுங்க, நிலைத்திருங்கள், நிலைத்திருங்கள், அல்லது வேர் கொண்டிருங்கள், வேர் கொண்டிருங்கள். யூதாவின் புத்தகத்திற்கு திருப்புங்கள். அங்கே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறோம். யூதாவின் புத்தகம்
3வது வசனம் அதனுடைய பின்பகுதியிலே இதை குறித்து வாசிக்கும். யூதாவின் புத்தகத்திலே போதும். பரிசுத்தவான்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காய் நீங்கள் தைரியமா என்ன பண்ணணும்? போராட வேண்டும். போராட வேண்டும். திடீரென்று வராது அது. அதுக்காக என்ன பண்ணணும்? போராட வேண்டும். முயற்சி எடுத்து என்ன பண்ணணும்? அந்த விசுவாசத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு என்ன பண்ணணும்? எல்லா விதமான காரியங்களையும் நாம் செய்தே ஆக வேண்டும். விசுவாசத்தை இழந்த நபர்கள் சிலர் சொல்லுவாங்க, எல்லாம் போவாங்க, யூத் கேம்புக்கெல்லாம் போவாங்க, அப்புறம் என்ன ஆயிடுவாங்க? அப்படியே உட்கார்ந்து எது மாதிரி இந்த சோடா பாட்டில் கேஸ் மாதிரி திறந்த உடனே அப்படி அடிக்கும், புஷ்ஷுன்னு அடிக்கும், அப்புறம் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடும்? அப்படிப்பட்ட வாழ்க்கை தேவையில்லை. நான் ஆண்டவர்கிட்ட தான் நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, நான் உண்மை பின்பற்றுகிறேன், என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நீர் கொடுத்த இந்த விசுவாசத்தில் என்ன பண்ணிருக்கணும்? கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க வேண்டும். கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க. என்னுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் ஆண்டவரோட விசுவாசத்தில் நிலைத்திருந்து விசுவாசத்திலே முன்னுக்கு போய் கொண்டிருக்கிறேன். என்னுடைய வேலை வாங்குவதற்கோ என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பிற்காகவோ வேலைக்காகவோ இதுவரைக்கும் ஒரு பைசா யாருக்கு நான் லஞ்சம் கொடுத்ததே கிடையாது. ஏனென்றால் நான் யாரை விசுவாசிக்கிறேன்? ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். விசுவாசத்திற்கு பரீட்சை வரும், விசுவாசத்திற்கு பல தடுமாற்றமான சூழ்நிலையில் வரும். ஆனா என்ன பண்ண? விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். அப்பொழுது ஆண்டவர்களோட என்ன பண்ணுவாரு? செயல்பட ஆரம்பிப்பார். செயல்பட ஆரம்பிப்பார். இந்த வாழ்க்கையில் அநேக நேரத்தில் எல்லாம் இழக்கக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது விசுவாசத்தில் மாத்திரம் நான் கடைசி வரைக்கும் நிலைத்திருப்பேன் என்று நின்ற சமயங்களிலே ஆண்டவர் செய்வதான நன்மைகள் ஏராளம், தாராளம். அன்பு சகோதர சகோதரிகளே, விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். நிலைத்திருங்கள். ஆட்டம் இல்லாதபடிக்கு, தடுமாற்றம் இல்லாதபடிக்கு நிலைத்திருங்கள், வேரூன்றியிருங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆண்டவர் செயல்பட ஆரம்பிப்பார். செயல்பட ஆரம்பிப்பார். விசுவாசமே ஜெயம். விசுவாசமே ஜெயம். எனக்கு மறந்து போவது கிறிஸ்துவ விசுவாசத்திற்காக நிலைத்து நின்றவர்கள் எல்லாரும் வரலாறு படைத்திருக்கிறார்கள். வீர வரலாறு படைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இளைஞர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். மூன்றாவதாக, கிறிஸ்துவோடு உடன் பங்காளர்களாக அவருடைய பாடுகளில் பங்கு பெற்று அவருடைய மகிமையில் பங்கு பெறுகிறவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை இங்கே நாம் வாசிக்கிறோம். 16வது அதிகாரத்தில் 13வது வசனத்தினுடைய மத்திய பகுதி என்னது? புருஷராயிருங்கள். பி மென் என்று ஆங்கில வேதத்தில் படப்பட்டிருக்கிறது. சகோதரிகள்லாம் கேட்பாங்க, அப்பெல்லாம் எங்களை பற்றி ஒன்றும் போடலையா எங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? பி போல்ட், பி கரேஜியஸ். தைரியமாயிருங்கள். நீங்கள் எதை செய்ய போகிறீர்கள், எதை சாதிக்க போகிறீர்கள் என்பதை குறித்து எப்படி இருக்க? தைரியமாயிருங்கள். 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 நீதிமொழிகளின் புத்தகம் 28வது அதிகாரம் 1வது வசனம். யாராவது வாசிக்கிறீங்களா? நீதிமொழிகளின் புத்தகம் 28வது அதிகாரம் 1வது வசனம். நீதிமான்களோ சிங்கத்தை போல் தைரியம் உள்ளவர்கள். நீதிமன்றத்தில் எப்படிப்பட்டவங்க? சிங்கத்தை போல் தைரியம் உள்ளவர்கள். எப்பயாவது பாருங்க, அனிமல் பிளானட் சேனல் பார்த்தீங்கன்னாக்கா எதை பாருங்க? எதை பாருங்க? சிங்கத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஒரு சமயத்தில் நான் குஜராத் மாநிலத்திற்கு சென்றிருந்தேன் ஊழியத்திற்காக. ஊழியம் முடிந்த பிறகு ஒரு நண்பர் என்னை அங்கே இருக்கிறதான கிர் ஃபாரஸ்டுக்கு அழைத்து சென்றார். கிர் காடுகள் என்று நீங்கள் பூகோளத்தில் படித்திருப்பீங்க. இந்தியாவிலேயே அதிகமாக சிங்கங்கள் நிறைந்ததான ஒரு காடு. அந்த பகுதிக்கு என்னை அழைத்து சென்றார்கள். அந்த பகுதியில் ஒரு லயன் பிரீடிங் சென்டர், இந்த சிங்கங்களை இன விருத்தி செய்கிறதான ஒரு பெரிய ஒரு
ஒரு ஒரு ஒரு அமைப்பு ஒன்று அங்கே இருக்குது. அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. அதில் நான் போன சமயத்தில் 38 சிங்கங்கள் இருந்துச்சு. 38 சிங்கம் பார்க்கணும் அப்படின்னு பாருங்க. ஒரு பெரிய கண்கொள்ளா காட்சி. கிழக்கு சிங்கத்திலிருந்து குட்டி சிங்கம் வரைக்கும் இருந்துச்சு. நானும் என்னுடைய மனைவியை பார்த்து அப்படியே பிரமிச்சு போயிட்டோம். வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அதை பார்த்து திரும்பி அந்த பிறகு கூட்டிகிட்டு போனவர் கேட்டார், அண்ணா என்னத்தை நான் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டார். என்னத்தை பார்த்தீங்கன்னு கேட்டேன். எனக்கு இந்த வசனம் தான் ஞாபகம் வந்துச்சு. பைபிள் என்ன பண்ணிருக்கு? நீதிமான் சிங்கத்தை போல் தைரியம் உள்ளவன். I saw boldness. அந்த சிங்கங்களுடைய கண்களிலே முகத்தில் என்னத்தை பார்த்தேன்? தைரியம். முதுகெலும்புள்ள கிறிஸ்தவர்களாக நீங்கள் வாழுங்கள். முதுகெலும்புள்ள கிறிஸ்தவர்களாக நீங்கள் வாழுங்கள். இன்னைக்கு நிறைய பேர் நல்ல தீர்மானம் பண்றாங்க. ஆனா பல பொது வாழ்க்கையில பல நெருக்கடிகள் கஷ்டங்கள் வரும்போது என்ன நினைச்சிடறாங்க? உடனே தங்கள் வாழ்க்கையில தடுமாறிடுறாங்க. விசுவாசத்தை என்ன பண்ணிடுறாங்க? கொஞ்சம் தடுமாறி. ஆண்டவர் கொடுக்கிற மூன்றாவது முக்கியமான ஆலோசனை என்னது? எப்படி இருங்க? தைரியமாயிருங்கள். தைரியமாயிருங்கள். நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கல்லூரி ஜபக்குழுவிலே நாங்கள் இருந்த பொழுது ஒரு அருமையான ஒரு மாணவர் இருந்தார். அவருடைய அப்பா இந்த ஐயப்பா கோயிலுக்கு மக்களை அழைத்து செல்கிறதான ஒரு குழுவினுடைய தலைவர். அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். பயங்கரமான கஷ்டங்கள் வந்தது அவருடைய வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் நடந்ததிலே இடத்துல வந்து சொல்வார்கள். கடந்த வருடத்திலே அவரை சந்தித்தேன். அவருக்கும் இப்பொழுது வயதாகிவிட்டது. சிறந்த ஒரு ஆண்டவருக்குள்ளே நல்ல ஒரு விசுவாசியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தம்பி, எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, எவ்வளோ நெருக்கங்கள் வந்தது, எவ்வளோ போராட்டங்கள் வந்தது, இது எல்லாத்தையும் எப்படி மேற்கொண்டீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னாரு? கர்த்தர் கொடுத்த தைரியத்தினால. கர்த்தர் கொடுத்த தைரியத்தினால. அன்னைக்கு நான் கொஞ்சம் வளர்த்து கொடுத்திருந்தேனாக்கா, அன்னைக்கு நான் கொஞ்சம் கோழையாக நான் இருந்திருப்பேன் என்றால் என் வாழ்க்கையில் என்ன இன்னைக்கு நான் சிறந்த சாட்சியாக இருக்க முடியாது. நீங்க எங்கெங்கெல்லாம் போறீங்களோ, எங்கெங்கெல்லாம் புதுசா அநேக இளைஞர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க என்ன சொல்லுங்க? எப்படி இருக்கிறவங்க? தைரியமா இருக்கணும். நீதிமான்களோ சிங்கத்தை போல் தைரியமா இருப்பார்கள். நீங்களா யாரு? சிங்கங்கள். தைரியத்தை வெளிப்படுத்துகிறதான நபர்களாக இருக்கும். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு எதிராக எது வந்தாலும் பரவாயில்ல, எப்படி நான் தைரியத்தோடு இன்றைக்கு எத்தனையோ அரசியல் கொள்கைகளுக்காக, சமுதாய கொள்கைகளுக்காக, பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்காக எவ்வளவு தைரியத்தோடு கூட பல மக்கள் போராடுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் உடன் பங்காளிகளாக, சுவிசேஷத்தின் உடன் பங்காளர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி வாங்கி சூட நமக்கு தேவை என்னது? தைரியம். துணிந்து நில்லுங்கள். உங்களுடைய விசுவாசத்திற்காக தொடர்ந்து செல்லுங்கள். வெற்றி உங்களுடையது. பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு கொடுத்த மூன்றாவது முக்கிய ஆலோசனை என்னது? என்ன பண்ணுங்க? தைரியமாயிருங்கள். Be bold. நான்காவதாக கொடுக்கிற ஆலோசனை என்னது? திடன் கொள்ளுங்கள். ஆங்கில வேதத்திலே போட்டிருக்கிற வாசகம் be strong. உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங் ஆகிட்டே போகணும். ஒவ்வொரு நாளும் அது வலு பெற்றுக்கொண்டே செல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளும் சக்தி பெற்றுக்கொண்டே போக வேண்டும். அந்த சக்தி இருந்தாதான் நீங்க என்ன பண்ண முடியும்? கடைசி வரைக்கும் நீங்க நிலைத்திருக்க முடியும். கடைசி வரைக்கும் அப்பொழுதுதான் நிலைத்திருக்க முடியும். சக்தி இல்லைன்னாக்கா, திடன் இல்லைன்னாக்கா, இன்னும் கூட வேற வார்த்தை சொன்னாங்க, தெம்பு இல்லைன்னாக்கா என்ன முடியாது? முழுமையாக நம்முடைய காரியங்களை சாதிக்க முடியாது.
கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சக்தி ஊட்டுவதற்கான பல காரியங்களை குறித்து இந்த 3 நாள் முகாமில் நான் படிச்சேன். ஆண்டவருடைய வசனத்தை தியானிப்பதன் மூலமாக சக்தி, ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்பதன் மூலமாக சக்தி, ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட ஐக்கியம் கொள்வதன் மூலம் சக்தி, பிசாசை எதிர்த்து நிற்கத்தக்கதாக நாம் ஜெபத்திலே உபவாசத்தோடு காத்திருக்கும் போது அதில் ஒரு சக்தி, இயேசு கிறிஸ்துவை குறித்து தைரியமாக வாய் திறந்து மற்றவர்களுக்கு சாட்சி பகரும் பொழுது அதில் ஒரு சக்தி. உங்கள் வாழ்க்கையிலே நம்மளுங்க திடன் கொள்ளுங்கள். இந்த பயிற்சிகள் எல்லாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த பயிற்சிகள் எல்லாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அநேக நேரத்தில் பல நேரத்தில் பல காரியங்களை எழுதுவேன். ஒரு 10 நாள் எழுதாமலே இருந்துட்டாக்கா அதுக்கு பிறகு எழுத ஆரம்பிச்சாங்க தெரியுமா, கையெழுத்து எப்படி ஆகும்? கிறுக்கும், வேகமாக ஸ்பீடு வராது. எதுவுமே என்னது பழக்கத்தில் இருக்கிறது. நம்மை எதற்கு நாம் பயிற்றுவித்துக் கொள்கிறோமோ அதை பொறுத்தே நமக்கு சக்தி கிடைக்கும். இந்த நாளிலே மறுபடியும் யோசனை பண்ணிக்கோங்க. நீங்க என்னென்ன தீர்மானம் எடுத்தீங்க அதெல்லாம் என்ன பண்ணுங்க, நிறைவேற்றுவதற்கு என்ன பண்ணுங்க, ஒரு பயிற்சி முயற்சி எடுங்க. தினசரி பைபிள் படிக்க அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. தினசரி பைபிள் 1 மணி நேரம் படிப்பேன், தினசரி பைபிள் இத்தனை மணியிலிருந்து இத்தனை மணி வரைக்கும் படிப்பேன், தினசரி பைபிள் குறைந்தபட்சம் இத்தனை வசனங்களை படிப்பேன், இத்தனை வசனங்களை படித்த பிறகு என்னுடைய குறிப்பேட்டில் அதை பொறுத்து குறிப்பு நான் எடுத்துக்கொள்வேன். இப்படி நீங்க தெளிவாக திட்டமாக முயற்சி எடுத்து நீங்க பயிற்சி செய்யலனாக்க என்ன பண்ண வராது, திடன் கொள்ள முடியாது. You will become weak, பலவீனமானவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். 4வதாக உங்கள் வாழ்க்கையிலே கிறிஸ்துவோடு கூட மகிமையிலே நீங்கள் பங்கு பெறுவதற்கு செய்ய வேண்டியதான ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி என்னது, திடன் கொள்ளுங்கள். திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். 5வதாக மற்றும் கடைசியாக பவுலடியார் கொரிந்து சபைக்கு அவருடைய வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்காக கொடுத்ததான ஒரு ஆலோசனையோடு கூட நம்முடைய தியானத்தை நாம் நிறைவு செய்வோம். 14வது வசனத்தில் வாசிக்கிறோம், உங்கள் காரியங்கள் எல்லாம் அண்டர்லைன் எல்லாம் அன்போடு செய்யப்படுகிறது. All your things be done in love. வீட்டுக்கு போறீங்க, வீட்டில் உங்க அப்பா அம்மா, உங்க அண்ணன் தம்பி அக்கா எல்லாரும் சந்திக்க போறீங்க. எப்படி இருந்துச்சு தெரியுமா, சாம் கமலேசன் அங்கிள் எப்படி பேசுறாங்க தெரியுமா, எவ்வளவு அழகா சந்தியா நடத்தினாங்க தெரியுமா, அதெல்லாம் ஒரு பக்கம். வீட்டில் அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க உங்கள்கிட்ட, அன்பா இருக்கணும், அன்பா இருக்கணும். 3 நாள் நான் இங்கே வெளியில் போயிட்டேன், 4 நாளாக நான் இங்கே இல்லையே, எப்படி இருந்தீங்கம்மா, நான் போகிற டைமில் உங்களுக்கு கொஞ்சம் காய்ச்சலாக இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கீங்க, இதுதான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் அணுகுமுறைகளிலே உங்களுடைய பழகுகிறதான விதங்களிலே முதலும் முக்கியமாக உங்களிடத்துல எதை எதிர்பார்ப்பாங்க, எதை எதிர்பார்ப்பாங்க, அன்பு, அன்பு, அன்பு. நண்பர்கள் மத்தியிலே, உங்களுடைய கல்லூரிகளிலே, நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலே, நீங்கள் வாழ்கிறதான தெருக்களிலே முதல்ல என்ன பண்ணுவாங்க, நான் இன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு போயிடுவேன், பக்கத்தில் இருக்கவங்களாம், பக்கத்து வீட்டில் உள்ளவங்களாம் நாளைக்கு பார்ப்பேன், எங்கே 4 நாள் அவங்களை காணுமே உங்கள் வீட்டில் அப்படின்னு கேட்பாங்க. நான் போய் அவங்கள்ட்ட என்ன பண்ண சொல்லுறது, ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் போனோம், இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் வந்தாங்க, இதெல்லாம் 2வது. முதல்ல அவங்கள்ட்ட என்ன பண்ணணும், அன்போடு பழக வேண்டும், அதுதான் முக்கியம். உங்கள் காரியங்கள் எல்லாம் அதான் அண்டர்லைன் பண்ண சொன்னேன் நான். எப்படி இருக்கட்டும், எப்படி இருக்கணும், அன்போடு கூட செய்யப்படக்கூடாது. உங்கள் குடும்பங்களிலே, நீங்கள் படிக்கிற இடங்களிலே, உங்கள் நண்பர்களிலே, நீங்கள் வேலை பார்க்கிற இடங்களிலே, உங்களுடைய தெருக்களிலே, நீங்கள் போகிறதான திருச்சபைகளிலே, எங்கே வேணாலும் போங்க, என்னது
இன்னைக்கு பஞ்சம் எதுக்கு தெரியுமா? அன்போடு கூட செயல்படுகிறவர்களுக்கு தான் பஞ்சம். திறமையோட இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க, பெரிய பதவிகள் இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அன்போடு கூட செயல்படுறவங்க ரொம்ப கொஞ்சம். அன்போடு கூட நீங்கள் செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்பட்டது. ஒரு நாள் வரும், இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லக்கூடியதான ஒரு நாள் வரும். அந்த நாளிலே நம்மை குறித்து யாராவது ஒன்னே ஒன்று சொல்லணும்னாக்க அது என்னதான் இருக்கணும்? இவங்க யாரு? அன்பானவங்க. இவங்க யாரு? அன்பானவங்க. இந்த ஒரு சாட்சி நம்ம குறித்து சொல்லப்பட்டா கிறிஸ்துவின் உடன் பங்காளிகளாக இந்த உலகத்திலே நிறைவேற்ற வேண்டிய காரியத்தை நாம் நிறைவேற்றும். இதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி இருக்கிறது. கிறிஸ்துவின் அன்பு எங்களுடைய உந்தி தள்ளும் திசையாக இருக்கிறது. எல்லா காரியங்களிலும் அன்போடு கூட பழகுங்கள், அன்போடு கூட புன்முறுவல் போங்கள், அன்போடு கூட எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். தவறு நடந்தால் சுட்டி காட்டுங்கள், அதை எப்படி பண்ணுங்க? அன்போடு கூட செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை வித்தியாசமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அஞ்சை ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? கிறிஸ்துவோடு கூட உடன் பங்காளிகளாக பாடுகளை அனுபவித்து அவருடைய மகிமையிலே பிரவேசிக்க போகிற எல்லாரும் கை கொள்ள வேண்டிய 5 மிக முக்கியமான குறிப்புகள். 1, விழித்திருங்கள். எல்லாம் சத்தமா சொல்லுமா? விழித்திருங்கள். 2வது, விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். 3வது, தைரியமாயிருங்கள். 4வது, திடன் கொள்ளுங்கள். 5வது, காரியங்கள் எல்லாம் நம்மளும் அன்போடு செய்கிறவர்களாக அன்பாயிருங்கள். எல்லாரும் ஆண்டோடு சமூகத்தில் எழுதி நிற்போம். ஆண்டவரே, இந்த காரியங்களை கடைபிடித்து கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் உடன் பங்காளிகளாக ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை முறையை எங்கள் தலைமுறையிலே, எங்கள் தேசத்திலே வாழ்ந்து காட்ட எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் அநேக தீர்மானங்களை எடுத்திருக்கிறோம். அதை எல்லாவற்றையும் உண்மையோடு கூட உத்தமத்தோடு கூட நிறைவேற்ற எனக்கு நீர் அருள், எங்கள் எல்லாருக்கும் நீர் அருள். அப்படி கேட்போமா? வீரர் யார் நம்மிலே? வடதேசம் செல்லும் வீரர் யார் நம்மிலே? பல தேசம் செல்லும் படி கூறினாரே. வடதேசம் செல்லும் வீரர் யார் நம்மிலே? எத்தனை கூட்டங்கள் இங்கே, எத்தனை கொள்கைகள் இங்கே, ஒன்றும் அறியாதோர் அங்கே கோடி கோடியாக உண்டே. யாரும் இல்லை இன்று, யாரும் இல்லை இயேசுவை அறிவிக்க, யாரும் இல்லை, யாரும் இல்லை இன்று, யாரும் இல்லை இயேசுவை அறிவிக்க, யாரும் இல்லை. வடதேசம் செல்லும் வீரர் யார் நம்மிலே? பல தேசம் செல்லும்